இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலர்களாக ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மலர்களாகிய குழந்தைகள் வாயிலிருந்து இரத்தினங்களை வெளிப்படுத்துவார்கள். மலர்களாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பகவானுடைய எந்த அறிவுரையின் மூலம் அவர்கள் எப்போதும் மனம் வீசக்கூடியவர்களாக இருப்பார்கள்? ஓ எனது மலர் போன்ற குழந்தைகளே, நீங்கள் தனக்குள் பாருங்கள். எனக்குள் எந்த அசுரத்தனமான தீய குணம் என்ற முள்ளும் இல்லையல்லவா? ஒருவேளை உள்ளே ஏதாவது முள் இருந்தது என்றால் பிறருடைய அவகுணங்களின் மூலம் வெறுப்பு ஏற்படுவது போல தனது அவகுணத்தின் மீதும் வெறுப்பு ஏற்பட வேண்டும். அப்போது முள் வெளியேறிவிடும். தன்னைத்தான் கண்காணித்தபடி இருங்கள். மனம், சொல், செயலால் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அளவு எந்த பாவகர்மமும் ஆவதில்லைதானே என்று எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை இப்போது முட்களை மலர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அவ்வப்போது மாயை மலராக ஆகிக் கொண்டிருக்கும் போதே முள்ளாக ஆக்கிவிடக்கூடியதாக உள்ளது. அமர்ந்தபடியே மாயை மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. நான் உங்களை உலகின் எஜமானனாக ஆக்குகிறேன் என தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள் என பாரதவாசிகளுக்கு கூறுகிறார். இந்த முழு உலகமுமே காடாக உள்ளது. காட்டில் கண்டிப்பாக தீப்பற்றப் போகிறது. சிவபாபா புரிய வைக்கிறார். எனினும் கூட தந்தை இரக்க மனமுடையவர். தந்தையே அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எங்கே போகப் போகிறார்கள்? தீப்பிடிப்பதை பார்த்தார்கள் என்றால் பிறகு தந்தையிடம்தான் சரணடைவார்கள். தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். தந்தை சொல்கிறார், ஒன்று நான் சுயநலமிற்று இருக்கிறேன், மற்றொன்று பரோபகாரியாக இருக்கிறேன். என்னை நிந்தனை செய்யக்கூடிய பாரதவாசிகளுக்கு பர உபகாரம் செய்கிறேன். நான் இந்த சமயத்தில்தான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறேன். எப்போதும் மலராக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தன்னை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லற விஷயங்களில் இருந்தபடியே தாமரை மலர் போல் தூய்மையாக ஆக வேண்டும். நான் வருவதே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக என தந்தை சொல்கிறார். தந்தை சொல்கிறார், விகாரத்தில் செல்வது என்பது முதல் நம்பர் பதிதம், தூய்மையற்ற தன்மையாகும். இந்திர சபையில் அழுக்கானவர் வர முடியாது. இது இந்திர சபை அல்லவா? அழைத்து வரக்கூடிய பிராமணியரின் நிமித்தமானவர்கள் மீதும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. விகாரத்தில் சென்று விட்டனர் என்றால் பிராமணியின் மீதும் சுமை ஏறிவிடும். ஆகையால் கவனத்துடன் பிறரை அழைத்து வர வேண்டும். முன்னே செல்ல செல்ல நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். தந்தையை மறந்து விடுவதால் தான் விழுகிறீர்கள். பிறகு வெட்கம் ஏற்படுகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.